சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா உங்களுக்கு என்னையே பிடிக்காம போயிடுச்சுல. சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன உங்க சுயநலத்துக்காக அந்த கூண்டுல அடைச்சு வச்சிருந்தீங்க. அதான் நாங்கெல்லாம் யாரும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இல்ல. நீ அங்கேயே சுதந்திரமா இரு. ஆனா என் பொண்ணு அங்க கூட்டிட்டு போகாத. அங்க இருக்க பிடிக்கலன்னு தர்ஷினியே சொல்லிட்டா. இனிமே தயவு செஞ்சு அவளை அங்க கூப்பிடாத. தர்ஷினி அங்க இருக்க பிடிக்கலன்னு சொன்னேன்லம்மா, அவகிட்ட சொல்லுமா அத. என்ன தர்ஷினி, அங்க இருக்க பிடிக்கலன்னு சொன்னியா? மாமா வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னா நீ உங்க அப்பா கூட தான் இருக்கணுமா? அம்மா உனக்கு வேண்டாமா? அப்படிதானே? மம்மி, நாங்க இருக்க பிடிக்கலன்னு சொன்னது உண்மைதான். ஆனா நீங்களும் நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வரணும் தான் நான் சொன்னேன். நீங்க 2 பேரும் எனக்கு வேணும் மம்மி. நீங்க சண்டை போட்டுக்காம ஒன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் மம்மி. சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு ஃபீல் பண்றானா அதுக்கு காரணம் நீங்க தான். அவ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு வந்து அவளை கூட்டிட்டு போயிடுவீங்களா? தர்ஷினி, நீ முதல்ல அம்மா கூட வா. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வா போலாம். கிழிச்ச அவளால எதுவும் வாங்கி தர முடியாது தர்ஷினி. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அப்பா வாங்கி தரேன். நீ முதல்ல உட்காந்து சாப்பிடுமா. முதல்ல எந்திரி, வா போலாம். தர்ஷினி, அவ சொன்னா நீ எந்திரிச்சு போயிடுவியா? அப்ப உனக்கு டாடி வேணாமா? முதல்ல வந்து உட்காரு. தர்ஷினி, உன்னை எந்திரின்னு சொன்னேன். தர்ஷினி, உன்னை முதல்ல உட்காருன்னு சொன்னேன். தர்ஷினி சொன்னா கேளு, எந்திரி. தர்ஷினி உட்காரு, சொல்றத கேளு. எந்திரின்னு சொல்றல. விடுங்க. இதுக்கு மேல என்னால எந்திரிச்சு உட்கார முடியாது. உங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். எனக்கு கால்வலி வந்ததுதான் மிச்சம். இங்க பாருங்க, இவள 10 மாசம் சுமந்து பெத்தது நான். எனக்கு தான் அவ மேல உரிமை அதிகம். ஓஹோ, அப்போ நீ அத பெத்து எடுத்துக்கிட்டியா? அதுல என்னோட பங்கு எதுவும் இல்லையா? பேசாதீங்க. ஒரு தாயோட அரவணைப்புல தான் குழந்தை நல்லபடியா வளர முடியும். நான் அவளை என் கூட கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதான். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. வா தர்ஷினி.